ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். அதாவது சங்கீத தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு. அவருடைய சட்டையில் என்னை மூடி மறைக்கிறாரு. அதாவது சங்கீத தாவீது இது எப்போ சங்கீத பாடுறாரு. அதாவது அவர் தனிமையாக விடப்பட்ட நேரத்தில் வனாந்திரத்தில் இந்த கத்திர வனாந்திரத்தில் அவர் கத்தரை குறித்து பாடுறார். அதாவது சங்கீத தாவீது திரும்ப அவன் சொந்த மகன் அப்சலோம் எழும்பி சங்கீத தாவீதை கொல்ல அவர் திட்டம் போடுறார். சங்கீத தாவீது தன் உயிருக்கு பயந்து தன் ராஜ்ய பாரத்தை தன் வீட்டையும் தன் ஜனங்களை விட்டு தன் உயிருக்கு பயந்து வனாந்திரத்தை ஓடி போகும்போது இந்த பாட்டை அவர் பாடுறாரு. ஏசப்பா, நீங்கள் எனக்கு துணையாலனாக்கா என் சொந்த பிள்ளோட என்னை சாவச்சிருப்பான். எனக்கு ரொம்ப சத்துருங்க எவ்வளோ சத்துருங்க ரொம்ப ஏமுனாங்க. அவங்க எல்லாம் என்னை எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு துணையாக இருந்து என்னை பாதுகாத்தீங்களே. உங்களை போல தேவன் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி சங்கீத தாவீது கர்த்தரை புகழ்ந்து பாடுறாரு. கர்த்தரை பாடும்போது பார்த்தீங்கன்னா சங்கீத தாவீது திரும்ப எழும்புற அநேக சத்துருங்க மடிஞ்சு போயிட்டாங்க. அதாவது சொந்த மகன் அப்சலோம் சங்கீதமாக எழும்பப்பட்டான். அவனையும் கத்தரை அடித்தார். அதாவது சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சங்கீத தாவீதுக்கு நியாய நீதி செஞ்சார். அவன் சொந்த மகனாக இருந்தாலும் சரி, சத்ருவாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் யாருக்கிட்டே சங்கீத தாவீது விட்டே கொடுல. கர்த்தர் அவர் சங்கீத தாவீது பாதுகாத்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டவரையே பிள்ளையாக இருக்கும்போது இந்த கர்த்தர் நம்மளுக்கு துணையாக இருந்தார்னா நிச்சயமாக இந்த கர்த்தர் அவருடைய சிறகை நம்மளை மூடி மறைப்பார். நம்மளுக்கு ஆபத்து வர சமயத்தில் சரி, நம்ம எல்லாவற்றிலும் சரி தேசம் நம்ம கைவிடவே மாட்டார். நம்மளுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட சத்துரு சரி கர்த்தர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனுஷகிட்ட ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுக்கு ரொம்ப பிசாசுகிட்ட ஏசப்பா நம்ம கைவிட மாட்டார். எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்மளுக்கு முன்னே அவர் பாதுகாப்பார். அவர் எந்த இடத்துல நம்மளுக்கு விட்டே கொடுக்க மாட்டார். வனாந்தரமாக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒருபோது விட்டே கொடுக்க மாட்டார். ஒன்று இந்த கர்த்தர் நம்ம நம்பிட்டு அவர் நம்ம விசுவாசி ஏசப்பா என்னை விடுவே மாட்ட சொல்லி நீங்கள் ஏசப்பா உறுதியாக பற்றி கொள்ளும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு கூட இருப்பார். அதாவது சங்கீத உணவத்தில் சொல்கிறார், கர்த்தரை அவருடைய சட்டை நீ அடைக்கலாம் போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதாவது அநேகத்தில் கர்த்தரை பாதுகாத்தார். அதாவது ஒரு கோழி பார்த்தீங்கன்னா அதாவது தன் குஞ்சுகளை தன் சிறகால் அது மூடிக்கொள்ளலாம். அதாவது ஒரு கழுகோ ஒரு பறந்தலை அந்த குஞ்சை கொத்திட்டு போயிடாது. அந்த கோழி அவ்வளோ அழகாக அந்த அதில் குஞ்சுகளை பாதுகாக்காது. என் ஜீவன் போனால் பரவாயில்ல, என்னோடய குஞ்சுகள் நான் பாதுகாக்கணும்னு சொல்லி அவ்வளோ அது சூப்பரான சிறகால மூடி பாதுகாக்கும். அதுபோல தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளை கர்த்தர் அப்படி தான் பாதுகாக்கிறார். அதாவது அவர் ஜீவனோ போனால் கூட பரவாயில்ல, அவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோது எதுவுமே நடக்கக்கூடாது சொல்லி அவர் நம்மளுக்கு பாதுகாக்கிறார். நம்மளுக்கு ஆபத்து வரும்போது அவர் சிலர் நம்மளை மூடி மறைக்கிறாரு. எப்படியாப்பட்ட தேவன் பாருங்கள், எப்படியாப்பட்ட அன்பு உள்ள தேவன் பாருங்கள். எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுக்கு கிடைச்சி நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் ஒரு பாக்கியம். இப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. அவர் செஞ்ச நன்மையை நம்ம நினச்சி துதிச்சு அவர் மகிமைப்படுத்தினா ஏசப்பா தான் நம்மளுக்கு துணை. எந்த மனுஷனும் நம்மளுக்கு துணை கிடையாது. நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பா ஒருபோதே கைவிட மாட்டார். நம்ம எந்த மனுஷன் நம்பினாக்கா நிச்சயமாக அந்த மனுஷன் ஆனால் ஏசப்பா நம்ம ஒருபோதே விட்டு போயிட மாட்டார். ஆமென்.